உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இருந்து போனதும் சுடர் ஹோல் ஃபேமிலியும் கூட்டிட்டு வந்து வாசல்ல நின்னுட்டா. ஐயோ, என்ன போய் மேடம் சொல்றீங்க? ஆமா தீபா, எழில், மனோகரி, என் குழந்தைங்க, ராமையான்னு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கே பதறிடுச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்லாம சுடர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சடனா இங்க நிறுத்திட்டா. அப்புறம் என்னாச்சு போய் மேடம்? அப்புறம் எப்படி அவங்களெல்லாம் சமாளிச்சீங்க? உங்களால அவங்க பார்க்க முடிஞ்சாலும் அவங்க யாரு கண்ணுக்கும் நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இருக்குமே. நானும் பிரச்சனை ஆயிருமோன்னு நினைச்சுதான் தீபா ஆரம்பத்துல பயந்தேன். ஆனா பெருசா எதுவும் நடக்கல. சுடர் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கான்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறதுனால எல்லார் முன்னாலயும் என்ன காமிச்சு இவங்கதான் இந்து மேடம் பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு சொன்னதும் அவங்க நம்புற மாதிரியே நடிச்சிட்டாங்க. நிஜமா போய் மேடம்? ஆமா தீபா, எழில், மனோகரி, குழந்தைங்கன்னு எல்லாருமே நான் உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரியே நடிச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு தான் சுடர் ஏமாந்துட்டு இருக்காளோன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமாயிருச்சு. சுடர் உண்மையிலே பாவம் தெரியுமா போய் மேடம்? அவ வாழற வீட்டுல தான் அவளுக்கு எந்த சந்தோஷமும் இல்லனா நீங்களும் அவளை ஏமாத்துறத நினைச்சு எனக்கே வருத்தமா தான் இருக்கு. அந்த வீட்டுல அவளுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிறது உங்க முன்னாடிதான். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க ஆறுதல் அவளுக்கு தேவைப்படுது. அந்த குடும்பமே அவளை மென்டல் நினைக்கும் போது அது உண்மை இல்ல நிரூபிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே பேய் மேடம். எனக்கு அது புரியுது தீபா. ஆனா என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? நான் சுடர் கண்ணை தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரிய போறது இல்ல. நான் என்ன பத்தி சொன்னதுனாலதான் சுடர் இப்படி இருக்கான்னு நான் போய் யார நம்ப வைக்க முடியும் சொல்லு? ராமையா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இனிமே என்ன யாரும் பைத்தியம்னு நினைக்க மாட்டீங்கல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தெளிவாதான் இருக்கேன்னு உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எப்படியோ ஒரு வழியா பக்கத்து வீட்டு அக்காவை எல்லாரையும் பார்க்க வச்சு உண்மை என்னன்னு புரிய வச்சுட்டேன். இனிமே என்னை யாரும் அசிங்கப்படுத்த மாட்டீங்கல்ல. சுடர், நான் எப்போதுமே உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சு பழகிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொன்னா அது சரியா இருக்குன்னு நீ நம்புறியா? ஏன் ராமையா இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ சொல்லுமா, நம்புறியா? சரி, நம்புற ராமையா. என்னன்னு சொல்லுங்க. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா? ராமையா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனா நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியலம்மா. அதனாலதான் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். ராமையா, நானே இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷத்துல இருந்தேன். நீங்க தேவையில்லாம வந்து குழப்பாதீங்க. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் தான் இந்து மேடம் ஃப்ரெண்ட நேரடியாவே கூட்டிட்டு போய் காமிச்சிட்டல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுதாம்மா பிரச்சனையே. அந்த பக்கத்து வீட்டுக்கு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்தம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரையோ கை காட்டினீங்கல்ல, அவங்களோட உருவம் எங்க யாரு கண்ணுக்கும் தெரியலம்மா. என்ன ராமையா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேம்மா, அதான் நிஜம். ஒரு காலியான இடத்த கை காமிச்சு இந்தம்மாவோட ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறதா சொல்லிட்டு இருக்கும்போது ராமையா, நீங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப திரும்ப என்ன முட்டாளாக்கலான்னு பாக்குறீங்களா? அந்த வீட்ல இருக்கும் போது எழில் சார்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் அந்த அக்காவை தெரிஞ்ச மாதிரி தானே ரியாக்ட் பண்ணாங்க. அப்புறம் இங்க வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எழில் சார் தான் உங்களுக்கு மனசு ரீதியா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் உங்களுக்காக எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க சொன்னாரு. அதனாலதான் நாங்க அங்க அமைதியா இருந்தோம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுக்குள்ள உன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு தாமா இருக்கேன். உனக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. எழிலையா சொல்ற மாதிரி நீங்க அதை சரி பண்ணிக்கிறதாமா நல்லது. நான் இப்போ உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ கரெக்டா பதில் சொல்லணும். சரி சுடரம்மா. பக்கத்து வீட்ல இந்து மேடம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னல, உங்க எல்லாரும் நான் கூட்டிட்டு போய்
அந்த அக்காவை காட்டுனல. ஆமா. அவங்கள நீ பாத்தியா? அஞ்சலி, நிஜமாவே உனக்கு அந்த அக்கா தெரிஞ்சாங்களா? சொல்லு அஞ்சலி, அந்த அக்கா உன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? இல்ல சுடரம்மா, அவங்க என் கண்ணுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க உன் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ரியாக்ட் பண்ண. அப்போ நீயும் மத்தவங்க மாதிரி என்ன சீட் பண்றல. எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ சுடரம்மா, அப்படியெல்லாம் இல்ல. டாடி தான் நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி சொல்ல சொன்னாரு. அதனால தான் சுடரம்மா நானும் அப்படி சொன்னேன். சாரி சுடரம்மா. நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே அந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன். சரி அஞ்சலி, நான் உன்னை நம்புறேன். அழுவாத. அஞ்சலி, நிஜமாவே உன் கண்ணுக்கு அங்க யாரும் தெரியலையா? தெரியல சுடரம்மா. ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் யாரோ ஒருத்தவங்க அங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க ஏன் என் கண்ணுக்குலாம் தெரிய மாட்டாங்க எனக்கு புரியவே இல்ல. நாம அதை நினைச்சு ஃபீல் பண்றதை விட மத்தவங்களுக்கு நீங்க சொல்றது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. எப்படி அஞ்சலி ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்க தான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்களே. அவங்க மத்தவங்க கணக்கு தானே தெரிய மாட்டாங்க. ஆனா நீங்க தான் நல்லா பாக்குறீங்களே. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க கண்ணு காது மூக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அடையாளம் சொன்னா அத அப்படியே ஒருத்தவங்க வரைஞ்சு கொடுத்துருவாங்களே. நம்ம அந்த டிராயிங்கை வச்சு மத்தவங்கள நம்ம நம்ப வச்சிரலாம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா அதுக்கு டிராயிங் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் போய் பார்க்கணுமே. ஐயோ, என்ன சுடரம்மா இப்படி சொல்றீங்க? கவின மாதிரி பயங்கரமான டிராயிங் ஆர்டிஸ்ட வீட்லயே வச்சுட்டு நாம எதுக்கு வெளியில போய் தேடணும்? நீங்க அந்த ஆன்ட்டியோட அடையாளத்தை கரெக்டா சொன்னீங்கன்னா நம்ம கவினே அவங்கள சூப்பரா வரைஞ்சு கொடுத்துருவான். நான் டிராயிங் பண்ணும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு நீ கிளம்பு. நான் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு காட்டுறேன். என்னது இது? அம்மாவோட ஃபேஸ் வந்துச்சு. சுடர் சொன்ன அடையாளத்தை வச்சு டிராயிங் பண்ணேன். எப்படி அம்மாவோட ஃபேஸ் வந்துச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.